முத்து காரில் ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போய் விடுறாரு. அவங்க இறங்கி ஃபோன் பேசிட்டு அப்படியே உள்ளே போயிட்டாங்க. என்ன இந்த அம்மா காசே கொடுக்காம உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து பின்னாடியே போகிறாரு. போயிட்டு பார்த்தா உள்ளே போயிட்டாங்க. இங்கே காசு கொடுக்காம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அவங்களா மேடம் உள்ளே இருக்காங்க, நான் தரேன் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் கொடுக்குறாங்க. என்னது மேடமா, இது அம்மாவோட பார்லரில் என்ன இது வேற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு முத்து. என்னம்மா இங்கே என்ன வேற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா இந்த பார்லரை விற்றுட்டாங்க எங்கள் மேடம், அவங்க பிராண்டோட இந்த பார்லரை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் சொல்கிறாங்க. ஓ இதெல்லாம் வேறு நடந்திருக்கா, அப்போ ரோகிணின்றவங்க அவங்க இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க சேலரிக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஓ வீட்டுக்காரன் ஏமாத்துறாங்க, பொண்டாட்டியும் ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எல்லாத்தையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, வீடியோலாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வேகமாக ஒரு அப்பாப்பா அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஏன்டா இப்படி பரபரப்பாக இருக்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா நான் சொல்கிறத கேளுப்பா, இந்த பார்லர் பொண்ணு இருக்குல்ல, பார்லர் பொண்ணு அது கடையை யாருக்கும் வித்துடுச்சாம்ப்பா, இப்போ அங்கே சும்மா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சம்பளத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா ஏதாவது பொய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். அப்பா பாருப்பா இந்த ஃபோனில் பாருப்பா, இங்கே பாரு அம்மா விஜயான்னு தானே இருந்தது, இப்போ பார்த்தியா வேற யார் பேரும் இருக்குது, என்னோட காரில் வந்தாங்கப்பா, அப்புறம் அந்த பார்லருக்குள்ளே போகிறாங்க, அதனால தான்ப்பா நான் போய் கேட்டேன், பார்த்தா இப்படி தான்ப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஐயோ அப்படியாடா, சரி சரி நீ எந்த உண்மையும் யாருக்கையுமே சொல்லிடாதரா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஏன்ப்பா இப்படி பண்ணுற, ஆமாடா இப்போ ஏற்கனவே மனோஜ் பிரச்சனை தெரிஞ்சிருக்கு, இன்னும் இந்த பொண்ணு பிரச்சனையும் தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும், வேண்டாம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக வராங்க ரோகிணி. வாமா வா வா வா, அப்பா எவ்வளோ டயர்டாக இருப்ப, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, பார்லரில் ரொம்ப கஷ்டப்படுறியாம்மா, நான் வேணா வந்து கல்லால் உட்காரட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் கல்லால் வேற அப்படின்னு, நீ கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படியே கையை பிடிச்சிக்கிறாரு. என் கையை கட்டி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப சொந்த கடை, நீ போமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா என்ன நக்கலாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நீ இருமா நான் உனக்கு சில்லுன்னு நான் போயிட்டு ஜூஸ் கொண்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க. அப்போ லாண்ட்ரியிலேருந்து துணி கொண்டு வராங்க. ஆமாம் என்ன துணி இது அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்க்குறாரு, எல்லா துணியும் பார்க்குறாரு. பார்த்துட்டோன்னே ஆமாம் என்ன இது 350 ரூபாய்க்கு இவனோட பேண்ட் ஷர்ட் மட்டும் இருக்குது, சும்மா தான் இருக்கான், இவன் அயன் பண்ணி போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. டேய் உன் பாக்கெட்லேருந்து 350 ரூபா எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படியே மனோஜ் பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாரு. ஆமாம் ஒரு வீட்டுக்கு 350 ரூபா, அப்போ ஒரு 10 வீட்டுக்கு 3500 ரூபா, டேய் நல்ல வருமானம்டா, வீட்டு வாசல்லே ஒரு கடை போட்டுரு, நல்லா அயன் பண்ணன்னு வச்சுக்கோ, சூப்பரான சம்பளம் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காகடா அவன் அயன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் போயிட்டு பார்க்கில் போயிட்டு அந்த பெஞ்சை உட்காந்துட்டு தானே அயன் பண்ணிகிட்டு இருக்கான், அதுக்கு பதில் கடை போட்டாலாவது காசு வரும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ரோகிணிக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு 350 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க இவர் எப்போ பார்த்தாலும் அவரை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா என்னை பேச விடாமல் இப்படி தடுக்கிறீங்களேப்பா, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படியே அண்ணாமலை பார்த்துட்டு இருக்காரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து உள்ளே போயிட்டு நல்லா தோசை சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னடா இங்கே கிச்சன் மேலே ஏறி உட்காந்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. என்ன இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது சுட்டு தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் என் கூட பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எங்கே வந்தாலும் நிம்மதியாக இருக்க விடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரப்பா, பாத்தியாப்பா பார்லர் பொண்ணுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தியா, அமுக்கமாக எப்படிலாம் பேசுது பாருப்பா, சூப்பராக நடிக்குதுல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். டேய் உன்னை தயவு செய்ய சொல்கிறேன், எந்த விஷயத்தையும் சொல்லிடாதடா, அமைதியாக இருடா, எந்த பிரச்சனையும் வீட்டில் வேணாண்டா, இப்போ தான்டா மனோஜ் பிரச்சனை முடிஞ்சிருக்கு, இன்னும் அந்த பொண்ணு மனசையும் கஷ்டப்பட வேணாம், ஏற்கனவே அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சுடா, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிப்பா உன் பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன்ப்பா, அதனால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படியே ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே உள்ளே போகிறாங்க. விஜயா பார்க்குறாங்க. போயிட்டு அப்படி மீனாவை முறைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் எப்படி பேசுகிறான் பார்த்தியா, ரோகிணியும் மனோஜும் அவன் தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கான், அவன் வாயை வச்சுட்டு அவன் சும்மாவே இருக்க மாட்டான். சரி மனோஜ் நீ சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. வேண்டாம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.
ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க ரோகிணி. எனக்கு ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. முத்து சொல்கிறாரு, மீனா நான் போயிட்டு வரேன், வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா 40 மாலை ஆர்டர் கேட்டிருக்காங்க, எல்லாமே சீக்கிரம் போய் பண்ணு போ, அப்போ தான் நமக்கு வருமானம், பொய் சொல்லிலாம் கடை வைக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் போடா